வணக்கம். இது உங்கள் அறிவுக்கு முகம் தென் திசை கருத்தியல் பள்ளி. இன்னைக்கு பாமக, பாஜக கூட்டணியினால நன்மை அடைய போற ஒரே கட்சின்னா அது விடுதலை சிறுத்தை கட்சியா தான் இருக்கும். என்னன்னா, இந்த கூட்டணியால பாமகவுக்கோ, பாஜகவுக்கோ எந்த விதமான நன்மையும் கிடையாது. அப்படின்றது தான் கள யதார்த்தம். ஏன் அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில எப்படி இழுபறியான நிலைமை நீடிச்சதுன்னு நமக்கு தெரியும். தமிழ்நாடு முழுக்கவே 1,00,000 வாக்கு வித்தியாசம், 2,00,000 வாக்கு வித்தியாசத்துல காங்கிரஸ் வேட்பாளர்களே வெற்றி அடைஞ்ச சூழல். அதாவது அந்த அளவிற்கு பாஜகவுக்கு எதிரான எதிர்ப்பு அலைகள் கடுமையா வீசின காலகட்டத்திலே விடுதலை சிறுத்தை கட்சி அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு இழுபறியான நிலைமையில தான் வெற்றி பெற்றார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல வாக்கு வங்கியை வச்சிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருந்தது. அதாவது அதிமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, வட தமிழகமா இருக்கிறதுனால பாமகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருந்தது. ஆகவே இவர்களுடைய அந்த கூட்டணியினால ஒரு கடுமையான போட்டி இருந்தது. இந்த முறையை நாம் அப்படித்தான் எதிர்பார்த்தோம். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா நிச்சயமா சிதம்பரமும் விழுப்புரமும், ஏன்னா அவங்க சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் பானை சின்னத்துல போட்டிறதுனால மிகப்பெரிய ஒரு இழுபறியான சூழல் நிலவும் அப்படின்னு தான் எல்லா அரசியல் கணிப்பாளர்கள் எல்லாருமே எதிர்பார்த்ததாதான். ஆனா அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு விடையை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு போட்டியிலிருந்து அவங்க விலகிற மாதிரியான ஒரு முடிவு தான் இந்த முடிவு. கூட்டணியை பொறுத்தவரையும் ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியா வீழ்ச்சியை சந்திக்குதுன்னா அவங்களுடைய அரசியல் முடிவுகள் தான். இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி தன்னுடைய எதிரி யார் வெற்றி பெறக்கூடாது என்பதை அதாவது அவங்க தீர்க்கமா முடிவெடுக்கிறாங்க. பாரதிய ஜனதாவை எதிர்க்கணும், எங்களுக்கு 2 சீட்டு 3 சீட்டு என்பதை தாண்டி இந்த கூட்டணியில் நாங்க நிலையா நிக்கணும் அப்படின்னு ஒரு அரசியல் முடிவு எடுக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரியான முடிவுகளை பாட்டாளி மக்கள் கட்சியால எடுக்க முடியல. அவங்க நீரோட்டத்துல கரைஞ்சு போயிடுறாங்க. அது பாஜகவோட சேர்ந்தாலே அப்படிதான், அவங்க கட்சி அழிஞ்சு போயிடுன்னு அர்த்தம். எந்த ஒரு கட்சி பாஜக கூட சேர்ந்தாலும் அந்த கட்சி நாசமா போகுதுன்னு அர்த்தம். அதற்கு இன்னைக்கு பாட்டாளி கட்சி விதிவிலக்கா இல்லை. அவர்களும் அப்படியே நாங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுனால அழிஞ்சு போவோம் அப்படின்ற நிலையை தான் இன்னைக்கு அவங்க அரசியல் முடிவுகள் நமக்கு உணர்த்துது. ஆகவே இந்த கூட்டணி முடிவால நாட்டுக்கு நல்லதுதான். ஏன்னா இந்த கூட்டணி முடிவால வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா பல கட்சி தலைவர்கள் அங்க போய் சேர்ந்துக்கூடாது, அவங்க சேர வேண்டியதுதான் நல்லது. ஏன்னா தமிழக அரசியலிலிருந்து துடைத்தெறிப்பட வேண்டிய கட்சிகள்லாம் அவர்களுக்கான முடிவுகளை எழுதி இருக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களுக்காக தான் பயணத்தை தொடங்குறாங்க. ஆனால் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அந்த கட்சி மக்களுக்காக இயங்குதா அல்லது அந்த கட்சி காணாமல் போக போதா அப்படின்றதெல்லாம் பொறுத்துக்குது. அது போன்று நிறைய கட்சிகள் தமிழக அரசியலேருந்து காணாமல் போயிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் தன்னுடைய தவறான அரசியல் முடிவுகளால காணாமல் போற ஒரு சூழ்நிலை எட்டியிருக்கிறாங்க. ஆகவே இந்த கூட்டணியை பொறுத்தவரையிலையும், பாஜக பாமக கூட்டணியை பொறுத்தவரையிலையும் இதனால் மிகுந்த லாபம் அடையக்கூடிய கட்சி எதுன்னா விடுதலை சிறுத்தை கட்சி தான். அதனுடைய 2 சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெறுவதற்கான 100% வாய்ப்பை இந்த கூட்டணி உறுதி செஞ்சிருக்குது அப்படின்றத நம்மளால களத்துல பார்க்க முடியுது. ஏன்னா அங்க ஒரு பெரிய டஃப் இருக்காது. அதிமுக தனித்து நிற்கும், பாஜக பாமக தனித்து நிற்கும். ஆகவே வாக்குகள் சிதறக்கூடிய எந்த சூழல்ல விழுப்புரம் சிதம்பரம் தொகுதிகளை பொறுத்த மட்டும் விடுதலை சிறுத்தை கட்சி தன்னுடைய சொந்த சின்னத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற அவைக்கு செல்வதும், அதே போன்று அவர்கள் தங்களுக்கான கட்சிக்கான அங்கீகாரத்தை உறுதி செய்வதையும் இந்த கூட்டணி உறுதி செஞ்சிருக்குது. நன்றி. இது உங்கள் அறிவுக்கும் தென் திசை கருத்தியல் பள்ளி.